வணக்கம் நண்பர்களே. இன்ஸ்டாவில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். கேகே நகரில் ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பற்றி படங்களோட இப்போ விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னமோ புதுசாக வந்த ஒரு விஷயம் மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம தாத்தா காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடியே டூரிங் டாக்கீஸ்னு போட்ட அந்த கான்செப்ட் தான். பேட்டன்ட் ரைட் அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் ஏர் தியேட்டரில் நம்ம டிக்கெட் வாங்கி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போனோமா, பீன் பேக்கில் ஒவ்வொருத்தருக்கும் பீன் பேக் கொடுக்குறாங்க. அதில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற கேஃப்டீரியாவில் நம்மளே வந்து நொறுக்கு தீனிகளை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து படம் பார்க்கணுமா. டூரிங் டாக்கீஸில் நம்ம இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து சோடா கலர் முரக் அப்படின்னு விற்பாங்க. அதெல்லாம் ஒரு அருமையான உணர்வுங்க. மக்களே பார்த்தீங்கல்ல, இதுதான் அந்த திரையரங்கின் வடிவமைப்பு. இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த காலத்தில் இதுக்கு பேர் டூரிங் டாக்கீஸ். அதில் அழகாக மண்ணை குவிச்சு வச்சு அதில் உட்காந்து பார்ப்போம். மண் குவியலுக்கு பதில் இப்போ பீன் பேக், மண்ணுக்கு பதில் அந்த பீன் பேக்கில் இருக்க சின்ன சின்ன உருண்டைகள், அவ்வளோதான். என்ன முன்னாடி இருக்கவங்க உயரமாக இருந்து நமக்கு திரை தெரியலன்னா அவங்க உட்காந்துருக்க மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவோம். எடுத்த உடனே அவங்க அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. நம்ம ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுதான் இங்கே கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். மற்றபடி அதே விஷயத்தை தான் இப்போ வாழ்க்கையை ஒரு சுழற்சின்றாங்களே, சும்மாவா சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கே போகிறோம். ஆனால் டூரிங் டாக்கீஸ்லையாவது கூரை இருக்கும் மக்களே. இங்கே கூரை கூட கிடையாது. ஓப்பன் ஏர் தியேட்டர். இது கிட்டத்தட்ட தெருக்கூத்தின் மறிவடும். அங்கே தான் வந்து நாங்கள் கூரையே இல்லாமல் உட்காந்து தெருக்கூத்து பார்ப்போம். அதாவது தெருக்கூத்தையும் டூரிங் டாக்கீஸையும் இணைந்த ஒரு விஷயம். இதுக்கு நம்ம 200 ரூபா கொடுத்து இத்து போன ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வருவோம். நம்ம பக்கத்துலேயே வருவாங்க, நம்ம சீட்டுக்கே வரும். நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துலாம் கஷ்டப்பட்டு உட்கார வேண்டாம். வந்து முறுக்குன்னு ஒருத்தர் சினிமா பாட்டு புத்தகம் வேணுமா சோடா கலர்னு வருவார். அதெல்லாம் ரசிக்கணுங்க. சும்மா நம்ம போய் இங்கே 250 ரூபா 300 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதை உட்காந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த பீன் பேக்கில் ஆடிக்கிட்டு எதுக்குங்க? அழகாக பழைய கான்செப்டே கொண்டு வந்துடலாம். டூரிங் டாக்கீஸ்னே போட்டு இப்போ காமிச்சு அந்த அளவுக்கு விலையும் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே இடத்துக்கு தான் நம்ம மறுபடியும் போயிட்டுருக்கோம். வணக்கம் மக்களே.